உலகெங்கிலும் உள்ள தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். அண்ணாமலை அவர்களுக்கு என்ன பொறுப்பு வழங்கப்பட இருக்கிறது? தனி கட்சி தொடங்குகிறாரா அப்படின்ற மாதிரியான பல செய்திகள் வந்து கொண்டிருக்கு. இது வதந்தியா உண்மையா அப்படின்றத தாண்டி பொறுப்பு வழங்குவதற்காக நிர்பந்திக்கிறாரா அண்ணாமலை அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. இந்த நிலையில் அவர் டெல்லி சென்றிருக்கிறார் அப்படின்ற செய்தி வந்திருக்கு. இது பற்றிய விவாத தலைப்பாக எடுத்துக்கொண்டு விவாதிப்பதற்காக இரண்டு விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள். முதலாவதாக பத்திரிகையாளர் பாக்கி சார், வணக்கம். வணக்கம். அரசியல் விமர்சகர் வாசுதேவன் நம்மோடு இணைய வழியில் நிற்கிறார், அவரையும் வரவேற்போம். சார் வணக்கம். வணக்கம். வாசுதேவன் சார், உங்கள்கிட்ட இருந்து தொடங்குறேன். இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகள்ல ஏதேனும் எந்த அளவிற்கு உண்மை இருக்கு? நிகழ்வுகள்னா எக்கச்சக்கமா நிகழ்வுகள் இருக்கு. நீங்க தனி கட்சி பத்தி கேக்குறீங்களா, அல்லது விஜய் வர்சஸ் அண்ணாமலைன்னு கொண்டு வரத பத்தி கேக்குறீங்களா, அல்லது பாஜகவுக்கு ஆந்திரா மூலமாக ராஜ்யசபா சீட் கிடைக்கிறது பத்தியா, அல்லது எல் முருகனை கீழே இறக்கி விட்டு அண்ணாமலை அந்த பதவியில் வைக்கணுங்கிறத பத்தியா? நீங்க எது கேக்குறீங்கன்னு புரியல. பட் எல்லாத்தையும் நான் கலவையா உங்களுக்கு சொல்றேன். உண்மையிலேயே இன்னைக்கு இந்த தலைப்புகள் எல்லாமே வந்துட்டு யூக செய்தியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றது மட்டும் ஒரு கேள்வியா வைக்கிறேன் சார், நீங்க சொல்லலாம். எல்லாமே யூகம்தான், எல்லாமே யூகம்தான். அண்ணாமலை ராஜ்யசபாக்கு போறது கூட யூகம்தான். ஆனா போறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்க போகிறார், தனி கட்சி, வி த லீடர் அப்படிங்கிற ஒரு இயக்கம் ஆரம்பிக்க போகிறார் அப்படிங்கிறது கூட ஒரு மிகப்பெரிய யூகம் தான். ஆனா அதுல உண்மை ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதே மாதிரி அண்ணாமலை மத்திய மந்திரி சபையில் இடம் பெறுகிறார் அப்படிங்கிறது யூகம் தான். ஆனா அதுல உண்மைத்தன்மை கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதனால ஒவ்வொரு மாதிரியான ஒரு இது இருக்கு. அதே மாதிரி சில பேர் கேட்கறாங்க, தமிழ்நாட்டுல வந்து நயினார் நாகேந்திரனை நீக்கிவிட்டு அண்ணாமலையை தலைமை பதவியில் நியமிப்பார்களா அப்படின்னா கண்டிப்பா இப்போ இம்மீடியட்லி பண்ண மாட்டாங்க. அண்ணாமலை ஆதரவாளர்கள் சொல்றது ஒண்ணுதான், இம்மீடியட்லி அண்ணாமலை நீங்க தலைமை பதவியில போடுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா அண்ணாமலைக்கு வந்து தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான அனுமதி கொடுங்க. அனுமதி கொடுக்கறதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது. அவர் வேணும்னு சொன்னா உடனே ஆரம்பிச்சிருவாரு. இப்போ இருக்கிற இந்த பாஜகவினுடைய ஒட்டுமொத்த கட்டமைப்புல 10% விட்டுட்டு பாக்கி 90% அவர் பின்னாலே போயிடும். ஏன்னா அந்த நிர்வாகிகள்லாம் நியமிக்கப்பட்ட போது பதவியில் இருந்தவர் அண்ணாமலை தான். அந்த நிர்வாகிகள் மத்தியில அண்ணாமலைக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறத நாம அந்த நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது மதுரை, நெல்லை, அந்த ரெண்டு இதுலயும் நம்ம பார்த்துட்டோம். அதனால அவங்க எல்லாருமே அண்ணாமலை லாயலிஸ்ட் தான். இன்னைக்கு கட்சியில் இருக்கிறவங்க எல்லாமே அண்ணாமலை லாயலிஸ்ட் தான். அதனாலதான் அவங்க தான் இன்னைக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பொறுமை இல்லாம இருக்கிறாங்க. அதே மாதிரி அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களும் ஒரு பொறுமை இல்லாம இருக்கிறாங்க. The ground is slipping very fast. The ground is slipping very fast. ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. பட் இன்னைக்கு கள நிலவரம் அண்ணாமலையை உள்ள கொண்டு வரதுக்காக சாதகமாக இருக்கா, சூழ்நிலை கரெக்டா இருக்கா அப்படின்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப அவசியம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு எதிர்கட்சி வரிசையில ஆல்ரெடி ரெண்டு பெரிய கட்சி இருக்கு. டிஎம்கே இருக்கு, ஏடிஎம்கே இருக்கு. டிஎம்கே ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, முக ஸ்டாலின் சொல்லிட்டாரு, 6 மாசம் நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டோம்ப்பா அப்படின்ட்டு. அதனால ஒரு மிகப்பெரிய போராட்ட அரசியல அவங்க எடுக்க போறது இல்லை. 6 மாசத்துக்கு பிறகுதான் எடுக்க போறாங்க. 6 மாசத்துக்கு பிறகு கூட அதிமுக எதிர்கட்சி அரசியலை செய்யுமா அப்படின்னு நீங்க என்ன கேட்டா கண்டிப்பா செய்யாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா 2021, 26 வரைக்கும் அந்த 5 வருஷத்துல அதிமுக எந்த எதிர்கட்சி அரசியலையும் செய்யவில்லை. அவங்க பண்றது ஒரே ஒரு விஷயம்தான், இப்போ இருக்கிற கோழி குஞ்சுகளெல்லாம் எப்படியாவது காப்பாத்தி வச்சுக்கணும். அதுலயே அவங்களுடைய டைம் வேஸ்ட் ஆகி போயிட்டு இருக்கு. மோரோவர் இன்னொரு 5 வருஷத்துல எடப்பாடி பழனிசாமி இன்னும் வயசாயிடுவாரு. அவர் எந்த மாதிரியான வழிகாட்டுதல் நடத்துவாரு, எப்படி இந்த கட்சியை வழிநடத்தி கூட்டிட்டு போறாருங்கிறது நம்மளுக்கு தெரியல. அப்போ 6 மாசத்துல இருந்து 1 வருஷத்துல ஒரு சிறிய எதிர்ப்பு அலை ஆரம்பிக்குது. ஆல்ரெடி வந்து ஒரு ஏமாற்றம், ஒரு அதிர்ச்சி, ஏமாற்றம், எதிர்ப்பு, இது மூணுமே கொஞ்சம் ஒரு மைல்டு லெவல்ல உருவாகி இருக்கிறதுங்கிறத நான் உணர்கிறேன். அதாவது விஜயனுடைய ஆட்சிக்கு எதிராக 2021 டிஎம்கே ஆட்சிக்கு வந்த போது ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் ஒண்ணும் இருக்கல. 6 மாசத்துல இருந்து அந்த 1 வருஷம், அந்த 1 வருஷத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா எதிர்ப்பலை ஆரம்பிச்சது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. இவரை உள்ள கொண்டு வந்தாரு, அமைச்சராக்கினாரு, உதயநிதி அமைச்சராக்கினாரு, உடன்பிறப்புகளுடைய அடாவடித்தனம், வன்முறை, அராஜகம், அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருந்தது. பிளஸ் சட்டம் ஒழுங்கு அப்போவே சீரழி ஆரம்பிச்சிருச்சுன்னு பார்த்தோம். ஆனா விஜயனுடைய ஒரு மிகப்பெரிய சாதனை என்ன அப்படின்னா, வித்தின் 10-15 டேஸ் ஒரு மெல்லிய
எதிர்ப்பு அலை உருவாகி இருக்கிறது, ஏமாற்றம் அடைந்து இருக்கிறார்கள் அப்படின்னு பாக்குறோம். இது எப்படி போக போகுது, ஒரு வருஷத்துல இது வந்து கன்சாலிடேட் ஆகுமா ஆகாதாங்கிறத பொறுத்து தான் அண்ணாமலையை உள்ள கொண்டு வர முடியுமே தவிர அதுக்கு முன்னால கொண்டு வர்றது அர்த்தம் கிடையாது. ரெண்டாவது, இம்மீடியட்லி உங்களுக்கு பெரிய எலெக்ஷன் கிடையாது. 2029 தான் பெரிய எலெக்ஷன். 2027 எண்டு 28 பிகினிங்ல உங்களுக்கு வந்து உள்ளாட்சி தேர்தல் வரும். அது அந்த சமயத்துல கூட அண்ணாமலையை கொண்டு வந்தாலும் திருப்பியும் இழந்த சில வாக்கு விகிதத்தை இவங்க பெற முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக மொத்தம் அண்ணாமலையை உள்ள கொண்டு வர்றது. வாசுதேவன் சார், ஒரே ஒரு கேள்வி. என்னன்னா, ஒரு கட்சி, அது பாஜக ஆகட்டும், உதாரணத்துக்கு பாஜக எடுத்துக்கோ, ஏன்னா அந்த கட்சியில தான் நடக்குது. பாஜக இருக்கட்டும், எந்த கட்சியாக வேணா இருக்கட்டும், கட்சியை சார்ந்தவர்கள் கட்சிக்காக தன்னுடைய வேலையை பார்க்காமல் தான் நியமித்த அந்த தலைமைக்காக, அப்போது தலைமையாக இருந்த அண்ணாமலைக்காக செயல்படுது அப்படிங்கிறது கட்சிக்கே பாதிப்பு இல்லையா? பாஜகவுக்கு எதிரானது இல்லையா? அண்ணாமலை சென்றால் 90% நிர்வாகிகள் செல்வார்கள் அப்படிங்கிறது பாஜகவுக்கு இழப்பு இல்லையா? இதை எப்படி பாஜக அனுமதிக்கலாம்? கண்டிப்பா இது பாஜக அனுமதிக்க கூடாது. ஆனா யதார்த்தம் அதுதான். அண்ணாமலைக்காகத்தான் இன்னைக்கு நான் பார்த்த கேட்ட நிறைய பேர் அதான் சொல்றாங்க, நாங்க அண்ணாமலைக்காக தான் வந்து இந்த கட்சியில சேர்ந்தோம், அண்ணாமலைக்கு வந்து இவங்க முழு சுதந்திரம் கொடுக்கல. 2024 அவர் வந்து தனியா நின்று 18% கூட்டணியோட வாங்கினாரு, 11.24% தனியா வாங்கினாரு. அதுக்கப்புறம் கால சூழ்நிலை மாறியது. அப்போ நான் என்ன மாதிரி பாகிஸ்தான் மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் கூட சொன்னோம், எதிர்ப்பு வாக்குகள் பிரிந்து விடக்கூடாது, அதை ஒருங்கிணைக்க வேண்டும் என்றால் இந்த 2 கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிறது அந்த காலத்தினுடைய கட்டாயமாக இருந்தது. அதனால இவங்க இப்போ அது வந்து தோத்து போயிட்டு அப்படிங்கிறதுனால இவங்க என்ன சொல்றாங்க, அமித்ஷா வந்து பலி கொடுத்துட்டாரு அண்ணாமலைய, அமித்ஷா வந்து சாணக்கியர் அல்ல, ராஜதந்திரி அல்ல, என்ன வேணா சொல்லிட்டு போட்டு பரவாயில்ல. பட் அன்னைக்கு அந்த கண்டிஷன் அப்படிதான் இருந்தது. அதுக்கப்புறமா அண்ணாமலை வந்து தானே பதவி விலகி இன்னொருத்தருக்கு அந்த பதவிக்கு வழிவிடும் போதுதான் இவங்களுக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி இருந்தது. ஆனா அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, அதற்கு பிறகு வந்த அந்த தலைமை அண்ணாமலை கொண்டு வந்த அந்த ஜென்சிய தக்க வச்சுக்கலங்கிறது உண்மை. அது காரணம் என்ன, கூட்டணியினுடைய தலைமை பாஜகவில் இருந்து அதிமுகவுக்கு சென்று விட்டது. அதான் இம்பார்ட்டன்ட். சோ விஜய் என்ன பண்ணாரு, அந்த ஒட்டுமொத்த ஜென்சிய அப்படியே அழகா கூட்டிட்டு போயிட்டாரு. சார், இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாக நிர்பந்திக்கிற, பாஜக தலைமையை நிர்பந்திக்கிற கருத்துக்கள் வருது இல்லைங்களா? இது உள்ளபடியே அண்ணாமலை அவ்வளவு பெரிய பிம்பம் கொண்டவர், அவ்வளவு திறமையானவர் அப்படின்றதுல ஆதங்கத்தோட வர்றதா, அல்லது அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்களால் பரப்பப்படும் தகவலா? அண்ணாமலை இதெல்லாம் வந்து கட்டமைக்கப்பட்ட பிம்பமே கிடையாது. அண்ணாமலை அப்சல்யூட் கிளாஸ் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் வேண்டாம். எந்த ஒரு பொறுப்பை கொடுத்தாலும் ரொம்ப திறம்பட நிர்வகிக்கக்கூடியவர், செயலாற்றக்கூடியவர், சாதிக்கக்கூடியவர்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அமித்ஷாவுக்கும் தெரியும், நரேந்திர மோடிக்கும் தெரியும், இப்போ இருக்கிற நிதின் நவீனுக்கும் தெரியும். ரைட். அண்ணாமலை வந்து அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு எல்லாம் வரமாட்டாரு. ஆனா நிர்வாகிகள் அதைத்தான் நம்புறாங்க. ஒண்ணு நீங்க போடுங்க அப்படின்னு சொன்னா அந்த கட்சியில நாம வந்து ரொம்ப நாள் கண்டினியூ பண்றதா அர்த்தம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு கட்சின்னு வரும்போது யாருக்குமே பாருங்க, கொள்கை கோட்பாடு இதெல்லாம் வந்து அந்த காலம் சார், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. எப்படி வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து அப்படி சொல்லிட்டு கொள்கை கூட்டணின்னு சொல்லிட்டு இருந்தாங்க டிஎம்கேல, இன்னைக்கு யாராவது அங்க இருக்கிறாங்களா? கிடையவே கிடையாது. அதெல்லாம் கொள்கை கோட்பாடு அப்படிங்கறதுலாம் அந்த காலம் போயிடுச்சு. இன்னைக்கு இருக்கிறவங்க வந்து தங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை மட்டுமே நம்பி வருகிறார்கள் ஒரு கட்சிக்கு. எப்படி இந்த ஜென்சி அவ்வளவு பேர் அங்க போனாங்கன்னு சொன்னா நம்மளுக்கு ஏதாவது, ஏன்னா பக்கத்து வீட்டு பையன், நேற்றுக்கு வரைக்கும் பக்கத்து வீட்டு பையன் தெருவில் போயிட்டு இருந்தான், என் பக்கத்துல நின்று என் கூட நின்று இருப்பான் கடையில போகும்போது. இன்னைக்கு என்னன்னா அவன் வந்து மினிஸ்டர், இன்னைக்கு என்னன்னா அவன் வந்து எம்எல்ஏ. அந்த மாதிரியான வாய்ப்புகளைத்தான் இளைஞர்கள் தேடிக்கொண்டு போகிறார்கள். அதனால இன்னைக்கு அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சுட்டார் சொன்னா 90% திருப்பியும் நான் சொல்றேன், உங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ, நரேந்திர மோடிக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ, உண்மை இதுதான். யூ ஹாவ் டு ஃபேஸ் இட். ஏன்னா அண்ணாமலைங்கிற அந்த ஆளுமை அவ்வளவு பெரிய ஒரு ஆளுமை, அந்த ஆளுமைக்கு முழு சுதந்திரம் கொடுக்காம அவருடைய அந்த டிஎம்கே வேண்டாம், ஏடிஎம்கே வேண்டாம், நான் நடுநிலை மேல போறேன், என்னுடைய தலைமையில எந்த ஒரு அரசியல் புரிதலும் முதிர்ச்சியும் இல்லாத அந்த வயசுல தன்னுடைய சொந்த முயற்சியில தன்னுடைய தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சு 18% வாங்கினார். பாத்தீங்களா? அவரை நீங்க இவ்வளவு மாதிரி கேவலப்படுத்திட்டீங்களேன்னு சொல்லி மக்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க, ஆதரவாளர்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க.
அதனாலதான் சொல்றேன், இது ஒரு ரியாலிட்டி. அண்ணாமலை பிரிஞ்சு போனான்னு சொன்னா கண்டிப்பா கட்சி 90% இந்த பக்கம் தான் போக போகுது. பட் பிரிஞ்சு போவார் அப்படின்னு நான் சொல்லல. அதுக்கு அப்புறமா நான் வரேன். தேங்க்யூ. சார், இப்போ அண்ணாமலை அவர்கள் 90% பாஜகவினுடைய நிர்வாகிகளோ அல்லது ஸ்ட்ரென்த்தையோ எடுப்பார் அப்படின்ற மாதிரி சொன்னா தாவேகாவிலிருந்து எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா இப்போ அதுதான் டாமினேட் பண்ணுது. ஸோ தாவேகாவிலிருந்து இளைஞர்கள் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? ஆப்வியஸ்லி நாட் இமிடியட்லி. ஆனா இன்னைக்கு இன்னைக்கு அண்ணாமலை எவ்வளவு பாப்புலர்? அண்ணாமலை இஸ் பாப்புலர் ஃபார் சர்டன் ரீசன்ஸ். விஜய் இஸ் பாப்புலர் ஃபார் சர்டன் அதர் ரீசன்ஸ். இப்போ விஜய் சினிமேட்டிக், ஒரு கரிஸ்மேட்டிக் இது கிடையாது, ஒரு சினிமேட்டிக் பாப்புலாரிட்டி. இவருக்கு அப்படி கிடையாது. ஆளுமை தன்மை, தலைமை பண்புகள் உள்ள ஆல்ரெடி நிரூபிக்கப்பட்டவர். அதனால இன்னைக்கு அண்ணாமலை இங்க இல்ல, ஏடிஎம்கேவும் பாஜகவும் கூட்டணி வச்சுட்டாங்கன்னு சொன்ன உடனே எனக்கு இந்த கழகமும் வேண்டாம், இந்த கழகமும் வேண்டாம், போனவங்க தான் அங்க அதிகம். எவர் மட்டும் போகாம இருந்திருந்தான் சொன்னா, அண்ணாமலை தலைமையில அந்த கூட்டணி தொடர்ந்து இருந்தது சொன்னா தாவேகாவுக்கு 35% கிடைச்சிருக்காது. 10, 12, 15% மேல அவங்க போயிருக்க சான்ஸே கிடையாது. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அது நடக்கல அப்படிங்கிறது வேற விஷயம். நவ் அண்ணாமலை இப்போ சார், நான் மீண்டும் வரேன் சார், உங்கள்கிட்ட வரேன். பாக்கி சார், இப்போ அண்ணாமலை அவர்கள் புது கட்சி ஆரம்பிக்கிறாரா அல்லது கட்சியில மாநில தலைவர் பொறுப்பா அப்படின்ற கேள்வி எழுவதற்கான காரணம் என்ன? எல்லா தரப்பினரும் அண்ணாமலை புது கட்சி தொடங்குவார் அப்படின்னு ஒரு தரப்பினர், அண்ணாமலை தேசிய தலைமைக்கு போவாரா அப்படின்னு, ஏதோ அமைச்சர் பதவி போகிறார் அப்படின்னு எல்லாருமே யூகமாக சொல்கிறாங்க. நான் அண்ணாமலை அவர்களோடு தொடர்பு கொண்டேன். அண்ணாமலை பற்றி 100% உண்மையான விஷயங்கள் சொல்லட்டுங்களா, உறுதிபூர்வமான விஷயம். இவ்வளோ பீடிக்கையோடு பேசுகிறேன். நாளைக்கு குளிப்பார், சாப்பிடுவார், இது மாற்று கருத்தே கிடையாது. மற்றது எல்லாமே யூகம்தான். நான் அண்ணாமலை கேட்டபோது கூட அவர் பதில் பேசவில்லை. அதுதான் 1000 பதிலை சொல்லுது. ஆனால் ஒன்று கவனிக்கணும், இதெல்லாம் நான் தான் ஒரு லைட்டராக சொன்னேன். ஒன்று கவனிக்கணும், ஒரு விஷயம் சார், பூதாகரமாக போயிட்டு இருக்கும்போது சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட ஒரு நெருங்கிய நபர்கிட்ட கேள்வி வருது அப்படின்றப்போ அவர் அமைதியாக இருக்காருன்னு சொல்கிறதே அந்த விஷயம் உண்மைன்றதாக தானே நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா ஒரு வேளை எதிர்ப்பாக இருந்ததுன்னா அவர் கோவப்படுவார், இல்லைன்னா ஏதாவது ஒரு ரியாக்ட் பண்ணுவார். எதுவும் பண்ணலைன்னா அது சரி இல்லை. அதை வச்சுக்கிட்டு யூகிச்ச முடியாது அண்ணாமலை. ஏன்னா நீங்கள் பத்திரிகையாளர், உங்களுக்கு தெரியும். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ரீட் அண்ணாமலை. அது வேறு விஷயம். நான் என்ன சொல்ல வரேன், ஒன்று கவனிங்க. ஊடகத்தினர் பெரும்பாலானோர் பாஜக அனுதாபிகள் மட்டும் இல்லை, மற்ற கட்சியினராக இருந்தது. ஒன்று, பொதுவெளியில் இருக்கிற மக்கள், கட்சி தொண்டர்கள், பாஜக கட்சியினுடைய தொண்டர்கள் ப்ளஸ் அனுதாபிகள் எல்லாருமே, தலைவர்கள், நான் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே அண்ணாமலை இருந்தால் நல்லாயிருக்கும், அண்ணாமலை கட்சி தொடங்கினா அவரால் இளைஞர்கள் இழுக்க முடியும், இப்படித்தான் சொல்கிறாங்க. எந்த சூழலில் நல்லா கவனித்து பாருங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 52 வயது உள்ள உதயநிதி ஸ்டாலின் தலைமை பீடத்துக்கு வந்துட்டார். இப்போ எதிர்க்கட்சி தலைவராக வந்துட்டார். தமிழக முதலமைச்சராக 51 வயது உள்ள ஒரு நடிகர் விஜய் முதலமைச்சராகிட்டார். ஆனால் ஒரு தேசிய கட்சியை தமிழ்நாட்டில் பேச வைத்தது நண்பர் வாசுதேவன் சார். கரெக்டாக சொன்னார், பர்ஃபெக்டாக பல விஷயங்களை அழகாக சொன்னார். தமிழ்நாட்டில் ஒரு பாஜக என்ற ஒரு தேசிய கட்சியை மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் அது எந்த காலத்திலுமே எட்டி கூட பார்க்காத கட்சி, நோட்டாவுக்கு கீழே இருந்த கட்சி, உயர் ஜாதியினர் கட்சி, இந்துத்துவ மதவாத கட்சி, இப்படியெல்லாம் சொல்லப்பட்ட கட்சியை 11 விழுக்காட்டுக்கு கொண்டு போய் நிறுத்தினார்னா அண்ணாமலை காலத்தில் மட்டும்தான். 2 விஷயத்தை சொல்கிறேன். அண்ணாமலை பாஜகவினுடைய தமிழக தலைமை பொறுப்பேற்ற போது ஹியர் ஆஃப்டர் அவர் சொன்னது அப்படியே சொல்கிறேன், தேர் வில் பி எ ஃபைட் பிட்வீன் டிஎம்கே அண்ட் பிஜேபி. அப்போ தாவேகா தொடங்கலை, அப்போ அதிமுக இருந்தது. ஹியர் ஆஃப்டர் த ஃபைட் பிட்வீன் டிவிகே அண்ட் பிஜேபி, டிஎம்கே அண்ட் பிஜேபினார். அப்படின்னா இது சொன்னதை யார்? அண்ணாமலை சொன்னதை செஞ்சு காமிச்சார். அவர் தலைவராக இருந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சக்தியாக, தேசிய சக்தியான பாஜக வளர்ந்துருக்குது. இதை நான் சர்டிஃபிகேட் சொல்கிறதாவோ வாசுதேவன் சார் சொன்ன வரையும் வேறு யாரோ சொல்லவில்லை. சொன்னது திமுகவினரே. திமுகவின் மூத்த தலைவரான துரைமுருகன் அமைச்சராக இருக்கும்போது சொன்னது என்ன தெரியுமா?
தமிழ்நாட்டில் பாஜக பிசாசு மாதிரி வளர்ந்துச்சு. எப்போ சொன்னார்? வேறு யாராவது தலைவராக இருந்த போதா? XYZ தலைவராக, அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது இதுவே போகிறோம். நான் சொன்னது வெளியில் கட்சியினர், வெளியில் இருக்கிற பொது வெளியில் இருக்கிறவங்க, மாற்று கட்சியினர், எதிர்கட்சி, அதை தீவிரமாக எதிர்க்கிற கட்சியினர், இத்தனை பேரும் சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாங்க. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் சொல்கிறேன், கட்சி தொடங்குவாரா இல்லையான்னு. அவர் தொடங்குவாரா தெரியாது, தொடங்க மாட்டாரா அதுவும் தெரியாது. ஆனால் தொடங்கினால் நல்லதான்னு கேட்குறீங்களா? எஸ். அண்ணாமலை ஒரு தனி கட்சி தொடங்குவது சரியான தருணம், நல்லது. ஏன் அவருக்கா பாஜகவுக்கா? தமிழ்நாட்டுக்கு அவருக்கு நல்லதுன்னு. அவர் ஒரு கம்பெனி CEO ஆகி பெரிய ஆளாக வரலாம் சார். பாஜகவுக்குன்னு தெரியாது. பாஜக அண்ணாமலை போல ஒரு தலைவர் வந்தார்னா பாஜக வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அது ரெண்டுமே யூகம்தான் தமிழ்நாட்டுக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு ஆரோக்கியமான ஆக்கபூர்வமான ஒரு அரசியலை நடத்தி வர்றது சார். திமுக ஆட்சியில் இருந்தது. திமுகவை எதிர்த்து செயல்பட்ட கட்சிகள் யாருமே, ஒரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் ஜெயலலிதா இருந்தாங்க. நான் திமுக ஆட்சியில் இருந்ததுன்னு மட்டும் இல்லை, அதிமுக ஆட்சியில் இருந்தபோது கூட அதிமுக செய்கிற குறைவுகளை அதிமுக ஆட்சியில் நடந்த குற்றங்களையும் குறைகளையும் சுட்டி காட்டுறதுக்கு ஒரு எதிர்கட்சி தேவைப்பட்டது. அதை கலைஞர் கருணாநிதி செஞ்சார். டு சம் எக்ஸ்டென்ட் குறுகிய காலத்தில் முக ஸ்டாலின் செய்தார். ஆனால் ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படுவது மிக 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 நுட்பமான பணி, பொறுப்புள்ள பணி. அதை செய்தவர் அண்ணாமலை தான். ஆக்சுவலாக திமுக நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், காலங்காலமாக சொன்னதில்லை, திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாட்டை ஆளும், திமுக விட்டால் அதிமுக, அதிமுக விட்டால் திமுக, அப்படி தான் சொல்லிட்டு இருந்தோம். இந்த களத்தை திசையை மாற்றினவர், இந்த இந்த அரசியல் திசையை மாற்றியவர். திமுக விட்டால் அதை எதிர்க்கிறதுக்கு அதிமுக அப்போ ஆக்டிவாக இல்லை. திமுக மீது என்னென்ன புகார்கள் சொல்லப்படுகின்றனவோ அத்தனை புகார்களும் அதிமுக மீதும் உண்டு. அது புகார்கள் எதுக்கும் அண்டாத ஒரு கட்சியாக தமிழகத்திலே ஒரு கட்சியை நடத்தினார். ஒன்று சரி, நேஷனல் லெவலில் காங்கிரஸ் கட்சி, தேசிய கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி செய்த கூட பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருந்த அந்த கட்சியை கூட சொந்தமாக ஒரு வேலை செய்ய முடியாது. மேலிடத்துக்கு எதிர்க்க இருக்கணும். இன்றைக்கி செல்வப்பிரதமர் ஏதாவது சொல்லணும்னா கட்சி மேலிடம், எந்த தலைவராக இருந்தாலும் இப்போ கட்சி மேலிடம்னு சொல்லுது அப்படின்ட்டு. இந்த மாதிரி பாஜகவும் உண்டு, நிர்பந்தம் உண்டு. பாஜக பொதுவாக அரசியல் மட்டும் நடத்தினா ஓகே, திடீரென்று கொள்கை போனால் சில கொள்கைகள் தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது. நம்ம யதார்த்தத்தை சொல்கிறேன், நம்ம விருப்பத்தை சொல்லலை. தமிழ்நாட்டுக்கென்று ஒரு அணுகுமுறை உண்டு. புரட்சித் தலைவி ஜெயலலிதாவாக இருந்தாலும் திராவிட இயக்க கோட்பாட்டை தான் முன்னிறுத்தி பேசினார். ஆக தமிழ்நாட்டுக்கு ஏற்ப ஒரு அரசியலை களம் காணுகிற அந்த வேலையை மிக கச்சிதமாக செய்தவர் அண்ணாமலை. அதனால தான் வளர்ந்தது தமிழ்நாட்டில். மாற்று சக்தியாக இருந்தது. 1, இளைஞர்கள் இழுத்தார். 2, இளம் தலைவராக இருந்தார். 3, கையில் அவர் மேலே ஒரு புகார் வந்து சொல்ல முடியாது. 4, இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட். சொல்ல முடியாது சொல்கிறீங்க. வந்த புகார்லாம் என்ன பொய்ன்றீங்களா? வந்த புகார் என்ன விசாரணை நடந்துட்டு நடக்கிட்டு விசாரணை நடத்தட்டும். நம்ம கூட நிறைய சொல்லலாம். புகார் சொல்கிறது ஈஸி சார். தண்ணி குடிச்சுக்கிறீங்களா? தண்ணி கொடுங்க. ரெக்கார்டு தான் சார், ஃப்ரீயாக போகலாம். இல்லை, அவர் மீது பல புகார்கள் சொல்லலாம். எந்த புகார்களும் ஆதாரம் இல்லாத வரையில் நம்ம என்னோட கட்டி விடலாம், அது வேறு விஷயம். நம்ம அந்த விவாதத்துக்கு போகல. VP சிங் மேலே கூட பெரிய பெரிய தலைவர்கள் மீது கூட புகார் வந்தது. அதெல்லாம் கலந்து அனுமானம் சொல்லப்படுது சார். என்ன அப்படின்னா, தமிழகத்தில் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது தான் பேஸு. அதை வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அண்ணாமலையை பாஜகவில் இருந்து செயல்படுறதுங்கிறது ஓரளவுக்கு நல்லதாக பாஜகவுக்கு இருந்தாலுமே, தனிப்பட்ட முறையில் கட்சி ஆரம்பித்து வளர்ந்தாருன்னா அதன் பிறகு பாஜகவோடு கூட்டுன்றது நம்ம வச்சுக்கலாமே. இதற்கு பாஜக தலைமையும் ஆதரவு. இன்றைக்கி டெல்லி போயிருக்கிறதும் அதை பற்றி பேசுவதற்கான வாய்ப்புகளாக இருக்கலாம்னு நிறைய கணக்கீடுகள் சொல்லப்படுதில்ல. இப்போ நீங்கள் அதுவே இருக்கட்டும், அது ஒரு லாஜிக்காகவே எடுத்துக்கலாம். அதில் என்ன தப்பு இருக்குது? திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோட கூட்டணி வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டுக்கு நிறைய காரியங்கள் பண்ணலாம் இல்லையா? நல்ல அமைச்சர் பதவிகளையும் வாங்கினாங்க. ஒரு கட்சியினோட அதை விட்டுருவோம், தமிழ்நாட்டுக்கும் பண்ணாங்க இல்லையா? அதே மாதிரி எல்லா கட்சியுமே பாஜகவோ, நான் பாஜகன்ற ஒரு குறுகிய வட்டத்தை சொல்ல, ஒரு தேசிய கட்சி தமிழ்நாட்டை இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற, நிரந்தரமாக ஆண்டு கொண்டு இதுவரை வலிமையாக ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி பாஜக தலைமை. நான் பாஜகவோட ஒத்துப்போனவர் யார்? சரி, திமுக மட்டுமல்ல, பிஜு ஜனதா தளம் ஒரிசாவில்
ஆந்திர பிரதேசத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி, பீகாரில் நிதிஷ்குமார், இவங்களாம் தனியாக தானே இருக்காங்க, தனி கட்சியாக தானே இருக்காங்க. நாளைக்கே கூட சூழ்நிலை மாறி திரிணாமுல் காங்கிரஸ் கூட கூட்டணி சேரலாம், கூட்டு சேர்ந்து இருக்கிறது பாஜகவோட. ஆம் ஆத்மி நாம் அரசியல் எதுவும் நடக்காதுன்னு சொல்ல முடியாது. சிவசேனையில் ஒரு பிரிவினர், உத்தவ் தாக்கரே பிரிவினர் மறுபடியும் பாஜக இணக்கமாக வரலாம். இதெல்லாம் சூழலுக்கு ஏற்ப மாறும். நான் என்ன சொல்கிறேன்னா, அப்போ அவங்க தனித்தன்மை இழந்துட்டாங்களா? அப்போ மோடி சொல்கிறதெல்லாம் கேட்டாங்களா? மோடி சொல்லும்போது தான் காப்பி சாப்பிட்டாங்களா? இல்லையே, அவங்க சொந்தமாக நின்னாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே அண்ணாமலைக்கான உண்மையான ஆதரவா, அல்லது அண்ணாமலை தனக்கான ஒரு இடத்தை பெறுவதற்காக அவருடைய ஆதரவாளர்களால் பரப்பப்படக்கூடிய விரும்பக்கூடிய செய்திகள் பரவுதா? ஏன்னா கட்சியுடைய நிறம் வந்துருச்சு, பேர் வந்துருச்சு, உத்தேசம்தான், பேர் வந்துருச்சு, என்னென்ன கொள்கைகள், உறுப்பினராக சேர்றதுக்கான தகுதிகள் அப்படின்ற அளவுக்கு போறாங்க. அது மறுப்போ அல்லது எதிர்ப்போ அப்படின்றதுலாம் எதுவுமே இல்லை. இப்போ இந்த அளவுக்கு வருது அப்படின்னா இது ஆதரவாளர்கள் செய்யக்கூடிய, இல்லை ஒருவேளை அண்ணாமலைக்கு எதிரானவர்களே இந்த மாதிரி ஏதாவது கிளப்பி விட்டோம்னா சண்டை வரும் அப்படின்ற மாதிரி நினைச்சு செய்கிறாங்க. என்னோட திரும்ப ஒரே பாயிண்ட், அவர் கட்சி தொடங்குவாரா இல்லையா தெரியாது, ரெண்டுமே தெரியாது. கட்சி தொடங்குவாருன்னு சொல்ல முடியாது, தொடங்கலைன்னு சரியில்லை. ஆனால் கட்சி தொடங்கினால் பலன் உண்டா அப்படின்னு தான் பார்க்குறேன். அந்த வகையில் நல்லது. ரெண்டாவது, நீங்கள் சொல்கிறது எல்லாமே யூகங்களாக பரப்பி விடப்படுகிறது. ஒருவேளை அவரே சொல்லி தன்னை ஆதரவாளர்கிட்டு பரப்பி விடுங்க, அதுக்கு பல்ஸ் பார்த்துக்கலான்னு சொல்லுவாங்க. எப்படி மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குது, சரி ஆரம்பிச்சிடலாம். இது மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் பண்ணார்கள். ஆனால் எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தை வைத்து பண்ணார். ரசிகர் மன்றத்தை விட அதிமுக என்ற ஒரு இயக்கத்தை கட்டமைத்து விட்டார். அழகாக பண்ணார், பர்ஃபெக்டாக பண்ணார். காரணம், அவர் அரசியலில் இருந்தார். தாவேகா விஜயால் செய்ய முடியாது. அப்போது இன்றைய தேவை இளைஞர்களுக்கு இளைஞர் தலைமை, இளைஞர் பட்டாளம். உதயநிதி செய்ய முடியல. புரிஞ்சுக்கிறேன் சார். இப்போ நீங்கள் ஒரு வேளை ஆரம்பித்தால் அது நல்லது, தமிழக மக்களுக்கும் எதிர்காலத்துக்கும் நல்லதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஒரு கட்சி ஆரம்பித்து வழிநடத்துறது அப்படின்னா என்ன திறமை, நிர்வாகம், தனிப்பட்ட ஆற்றல், கரிஸ்மேட்டிக் லீடர், இதெல்லாம் தாண்டி பணம் ஒரு பிரதானமாக இருக்குது. இப்போ ஒரு கட்சியை நிர்வகிக்கிற 234 தொகுதி, ஒன்றியம், வட்டம், கழகம், அந்த வரைக்கும் போகிறாங்க அப்படின்னா நிச்சயமா பணம் வேணுமே சார். அவ்வளவு பணம் நீங்கிட்ட இல்லைன்னு அவரே சொல்லியிருக்காரு. சரி, அது எப்படி சூப்பர். அது எதுக்காக இந்த பணம் தேவை? வாக்காளர்களை ஒரு பொதுக்கூட்டம் போடுறது, வேற நான் சொல்கிறேன், பொதுக்கூட்டம் போடுவதற்கு. அப்புறம் வேற என்ன சொல்லுங்கள்? போஸ்டர் அடிக்கிறது, அண்ணன் வருகிறார், பேனர் கட்டுறது, கொடி வைக்கிறது, சீரியல் செட்டு எல்லாமே அதில் தான் வரும். வரவேற்பு கொடுக்கறது, பத்திரிகை, வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கறது, அது ஓட்டுக்கு சார். ஒரு இப்போ நீங்கள் மாநாடு நடத்துறீங்கனாலே வேணுமே மக்களுக்கு. இதெல்லாம் செய்யாமலே ஒருத்தர் ஆட்சிக்கு வந்திருக்காரு, விஜய். அவர் போலவே எல்லாரும் வந்துட முடியுமான்றதுக்கு. ஏன்னா நீங்கள் விஜய் சினிமா கவர்ச்சி என்று சொல்கிறீங்க. வாசுதேவன் சார் அதான் சொன்னார். கரெக்ட், உண்மைதான். எம்ஜிஆர் அவர்களது சினிமா கவர்ச்சி தான். ஆனால் எம்ஜிஆருக்கு சினிமா கவர்ச்சி மட்டும்தானா? இல்லை. சினிமா கவர்ச்சி என்பது விசிட்டிங் கார்டு மாதிரி. ஆனால் அதுக்கப்புறம் தெரியப்பட்டதில் அவர் அரசியலில் பல ஆண்டுகள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்தார். மக்களோடு நேரடி தொடர்பு இருந்தது. ஊராக பயணம் பண்ணார், மக்களை நேரடியாக சந்தித்தார். இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்டு. இதெல்லாம் அண்ணாமலைக்கு இருக்குது, விஜய்க்கு இருக்கா? ஒரு தேர்தலில் ஜெயிச்சிட்டாங்க, இன்னொரு தேர்தலில் எப்படி இருக்கும் தெரியாது. ஆனால் இந்த மாதிரி பண பதவி கட்டமைப்பு இதெல்லாம் இல்லாமலே ஒருவரால் ஆட்சி அமைக்க முடியும் என்றால், இந்த வித்தைகளை எல்லாம் தெரிந்தவரால் எளிதில் ஆட்சி அமைக்க முடியும். விஷயம் பணம் இல்லாமலும், பணம் இல்லாமல், பணங்கிறது அடுத்த விஷயம். கட்சி தொடங்குறேனால் நான் கொடுக்குறேன், நான் 1 லட்சம் கொடுப்பேன் தயார்னு சொல்கிற ஆட்கள் லட்சக்கணக்கில் அண்ணாமலை அவர்களுக்காக இருக்காங்க. காரணம் அந்த நிலைக்கு போனாதான் அது வரும். காரணம் அவர் வசீகரன் இல்லை, ஒரு கருப்பாரு, ஆளை கூட கருப்பாக தான் இருக்கு. காரணம் என்ன? பர்ஃபார்மன்ஸ். சினிமா நடிகர் இல்லை, அல்லது வேறு பேச்சாற்றல், எழுத்தாற்றல், அது ஒன்றும் கலைஞர் திமுக எடுத்துக்கினா பேச்சாற்றல், எழுத்தாளர் கலைஞர், கருணாநிதி, அறிஞர் அண்ணா எல்லாம் உண்டு. அந்த திறமை ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கவர்ச்சினா எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜய்னு போகிறீங்க நீங்கள். அதுவும் விஜயகாந்த் எதுவெல்லாம் கூட ஒதுக்கினீங்க. இதெல்லாம் இல்லாமல் நிர்வாக திறமை, செயல்பாடு, பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல. எனக்கு அதுதான் வேணும். சரி, அண்ணாமலை வந்தால், கட்சி வந்தால், நான் நன்கொடை தர தயாராக இருக்கிறேன் என்று ஏராளமான இளைஞர்கள் முன் வருகிறார்கள். அது வாசுதேவன் சார், இப்போ அண்ணாமலை அவர்களை நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா? இப்போ அண்ணாமலை அவர்களை டெல்லி தலைமை சரியாக கணிக்க தவறிவிட்டது அப்படின்றத எடுத்துக்கலாமா?
கூட்டணி நிர்பந்தம் அப்படிங்கிற ஒற்றை அழுத்தத்தின் காரணமாக அண்ணாமலையை சரியான பொசிஷன்ல பிளேஸ் பண்ணல அப்படின்றத எடுத்துக்கலாமா? திரும்ப திரும்ப டெல்லி தலைமை தவறு செய்கிறதுன்றது உங்களுடைய வாதமா? இல்ல, டெல்லி தலைமை தவறு செய்யறது நான் சொல்லல, அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் தான் சொல்றாங்க. நான் அதை சொல்லவே இல்லை. திருப்பி சொல்றேன், அந்த காலகட்டத்துல 18% போராதுங்கிறது தெரியும், 22% எடப்பாடி பழனிசாமிக்கு போராதுங்கிறது தெரியும். 2 பேரும் சேர்ந்தோம்னா தான் இவங்களை டிஎம்கே முறியடிக்க முடியும் அப்படிங்கிற அந்த சூழ்நிலை இருந்தது. எதிர்ப்பு வாக்குகள் சிதறக்கூடாதுங்கிறதான் பாயிண்ட். அதனால்தான் இவங்க திருப்பியும் சொல்றாங்க அண்ணா குழி தோண்டி புதைச்சிட்டாரு அமித்ஷா. இதெல்லாம் தேவையில்லாத ஒரு சமாச்சாரம். எனக்கு என்ன தோன்றது, இப்போ ஐ எம் கமிங் டு த கரண்ட் சப்ஜெக்ட். இப்போ அண்ணாமலை, நீங்க முதல்ல கேட்டீங்க அண்ணாமலை விஜயனுடைய வாக்குகளை பிரிக்க முடியுமா? விஜய்க்கு சரியான ஒரு எதிர்கட்சியாக அண்ணாமலையால எல்லாருக்குமே எதிர்கட்சியாக இருக்க முடியும், கம்யூனிஸ்டுகளுக்கு கூட எதிர்கட்சியாக இருக்க முடியும். பாக்கி சார் சொன்னதுதான் நான் சொல்ல வந்தேன். அதாவது சினிமா மாயை மாறி போயிடும். எம்ஜிஆருடைய முதல் 5 வருஷம் நீங்க பாருங்க, நீங்களாம் இருந்தீங்களான்னு தெரியல, அப்போ நானும் பாக்கி சாரும் இருந்தோம். முதல் 5 வருஷம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது. அதுக்கப்புறமா ஃப்ரீயா விட ஆரம்பிச்சாரு எம்ஜிஆர். அந்த 5 வருஷத்துல அவர் பல விஷயங்கள் கத்துக்கிட்டாரு. அதுக்கு முன்னாலே அவர் எம்எல்ஏவா இருந்திருக்கிறாரு. ஜெயலலிதாவை நீங்க பாருங்க, 1991 ஆட்சி அமைச்ச உடனே 2வது முறையாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக அவர் உருவானாரு. அந்த மாதிரி விஜய் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக உருவானால் அப்பவும் கூட அவருக்கு எதிராக அண்ணாமலை தான் நிற்க முடியுமே தவிர நயனா நாகேந்திரனோ தமிழிசையோ இல்ல வாசுதேவனோ பாக்கியோ நிற்க முடியாது. சொல்லுங்க. சரி வாசுதேவன் சார், ஒரே ஒரு கேள்வி. இப்ப என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் கம்யூனிஸ்ட் எதிர்த்தும் அவர் எதிர்கட்சியா சிறப்பாக செயல்பட முடியும், காங்கிரஸ் பிஜேபி யாரா இருந்தாலும் எதிர்ப்பு செயல்பட முடியும்னு சொன்னீங்களா? நிச்சயமா அவருடைய அந்த டேட்டா வைஸ் ஸ்பீச் அது யாருக்குமே கிளாரிட்டியா இருக்கும், அது ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இங்க பிரச்சனைக்கு காரணமும் அதுதானே. அதிமுகவோட எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய பிணக்கு வருவதற்கான அடிப்படை காரணமும் அவருக்கு அவரால் அண்ணாமலையால் தனக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி அவர் யூகித்து தான் இந்த செக்கை வைக்கிறாருன்ற மாதிரியான அந்த பயத்தை உருவாக்கியதும் அவர் தானே. எக்ஸலண்ட். இந்த ரொம்ப நல்ல அருமையான கேள்வி. ஏன்னா நான் அதுக்கு பதில் சொல்லணும்னு இருக்கிறேன். அதாவது அண்ணாமலையை பார்த்தா டிஎம்கே மட்டும் இல்ல, இப்போ டிவிகே கூட அச்சம்தான். அண்ணாமலை வந்துட்டாருன்னா நம்மளுக்கு பிரச்சனை ஆயிடும்ங்கிறத அவங்க எல்லாருக்குமே தெரியும், இன்க்ளூடிங் ரொம்ப சீனியர் மோஸ்ட் இவர் செங்கோட்டையன் பிளஸ் நிர்வாகத்துல ஏற்கனவே இருந்த அருண்ராஜ் வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். டிஎம்கேயும் விரும்பல, ஏடிஎம்கேயும் விரும்பல. உண்மைதான், அது வேற வழி இல்லாம அவங்க 2026க்கு கூட்டணி அமைச்சுக்கிட்டாங்க, வேற வழி இல்லை. அப்படிங்கிறதுனால மனம் விரும்பி எல்லாம் ஒன்றும் பண்ணல. சோ இதுக்கு பின்னால டிஎம்கே இருக்குமா அப்படிங்கிறது கூட, அதாவது கொளுத்தி போட்டுக்கிட்டே இருப்போம். 3 வருஷமா அதான் பண்ணிட்டு இருக்கோம். 3 வருஷமா டிஎம்கேக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை பத்தி பேசுறது இல்ல. திருமாவளவன் 2.5 வருஷம் முன்னாலே ஆரம்பிச்சாரு, ஆட்சியில் பங்கு வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும்னுட்டு. சாம்சங் பிரச்சனையில கம்யூனிஸ்டுகள் டிஎம்கேக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினார்கள். அதெல்லாம் பத்தி பேசாம அண்ணாமலைக்கும் அமித்ஷாக்கும் சரியில்லை, அண்ணாமலைக்கும் மோடிக்கும் சண்டை லடாய் இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. இன்னைக்கும் அதையெல்லாம் இவங்க பண்றாங்களா அப்படின்னு இருக்கு. பாக்கி சார் சொன்னார் பாத்தீங்களா, அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும் சார், கோடியா பணம் கொட்டும் சார். பணம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. எலெக்ஷனுக்கு 6 மாசம் முன்னால அவர் கட்சி ஆரம்பிக்கிறதா இருந்தா எப்படி 2020 நவம்பர்ல இவர் ஆரம்பிக்க போறதா இருந்தாரோ ரஜினிகாந்த். ஆனா ரஜினிகாந்த் எல்லாம் ஆரம்பிச்சாரு சொன்னா வித்தின் 1 வீக் நாளைக்கு அவருக்கு தொகுதிகளுக்கும் ஆட்கள் போடப்படும். 68-70 அரசியல் மாவட்டங்களுக்கும் செயலாளர்கள் போடப்படுவார்கள், பூத் கமிட்டி மெம்பர்ஸ் போடப்படுவார்கள், எல்லாமே முடிஞ்சு போயிடும். அதனால இந்த பயத்துலதான் டிஎம்கே இதை கொளுத்தி போடுறாங்களா அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அண்ணாமலை ஏன் மௌனம் காக்குறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்றேன். அண்ணாமலை ஒரு பெரிய பாப்புலர் ஃபிகரா இருந்தாரு கர்நாடகால. அதிகார வெறி, அதிகார ஆசை அவருக்கு இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு உட்காந்துட்டு நீங்க லாட்டியை சுட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா அந்த இது கொஞ்சம் தலையில ஏறத்தான் செய்யும். அதேதான் அவர் இது இருக்கும் போதும் பண்ணினாரு. அதனாலதான் தைரியமா அவர் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாரு, பயப்பட மாட்டாரு. அதனால்தான் அண்ணாதுரையை பத்தி அவர் பேசினாரு. அண்ணாதுரைக்கும் பொன்முத்துராமலிங்கத்துக்குமான சமாச்சாரத்தை சொன்னாரு மதுரை கோயிலுக்குள்ள. அதே மாதிரி ஜெயலலிதா குற்றம் சாட்டப்பட்டவர், நிரூபிக்கப்பட்டவர்ங்கிறதையும் உண்மையை உடைச்சாரு.
அது உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னா அது வேற விஷயம். ஆனா அதை காரணமா காமிச்சு கொங்கு மண்டலத்துல இவர் ஒரு மிகப்பெரிய சக்தியா உருவாயிட்டாருன்னா நம்மளுடைய கட்சி ஏற்கனவே கரைஞ்ச கட்சி இன்னும் கரைஞ்சு போயிடுமேங்கிற அந்த பயத்துல தான் அவங்க வந்து பாஜக கூட்டணியில இருந்து அவங்க வெளியில வந்தாங்க. இப்போ அண்ணாமலைக்கு வந்து ஒரு என்ன கெட்ட பழக்கம் அப்படின்னு கேட்டா, தன்னுடைய பாப்புலாரிட்டி இன்டாக்ட் இருக்கா அப்படிங்கறத அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. எல்லாருமே பண்றதுதான். ஒரு நடிகை ஆகட்டும், நடிகர் ஆகட்டும், பாப்புலாரிட்டி சார்ட்ல யாரு ஃபர்ஸ்ட், அஜித்தா விஜயாங்கிறது பாத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. சிவகார்த்திகேயனா இல்ல வேற யாரோ அப்படிங்கறத பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நயனதாராவா த்ரிஷாவாங்கிறத அவங்க பாத்துக்கிட்டு இருப்பாங்க. யாருமே அந்த பாப்புலாரிட்டி சார்ட்ல இருந்து கொஞ்சம் கீழே இறங்கினாலும் கூட கன்சர்ன் ஆயிடுவாங்க, பயப்படுவாங்க, திருப்பியும் அந்த இடத்த பிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. அண்ணாமலை தன்னுடைய பாப்புலாரிட்டி எப்படி இருக்கிறதுங்கிறத எங்க செக் பண்ணார் தெரியுமா? மதுரை நிர்வாகிகள் கூட்டத்துல அண்ணாமலையுடைய பேரை சொல்லி வரவேற்பு சொல்றாங்க, உடனே அங்க ஒரே ஆரவாரம், கோஷம், கும்மாளம். அதுக்கப்புறமா அண்ணாமலை உரையாற்ற வருகிறார் அப்படின்னு உடனே ஒரே கைத்தட்டல். அமித்ஷா பாக்குறாரு, அங்க போகும்போது மோடி பாக்குறாரு. என்னடா அது இவ்வளவு, அது அண்ணாமலை பேரை சொன்னாலே மக்கள் இவ்வளவு நிர்வாகிகள் உணர்ச்சி வசப்படுறாங்களே அப்படிங்கறத அவர் பாக்குறாரு. இன்னைக்கு வரைக்கும் யாரோ கொளுத்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இருக்கலாம், அண்ணாமலை கூட கொளுத்தி போடலாம், யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும் என்னுடைய பாப்புலாரிட்டி எப்படி இருக்குங்கிறத நான் செக் பண்ணக்கூடாதா அப்படின்னு அவர் நினைக்கலாம் இல்லையா? அதனால சும்மா செக் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இது எல்லாமே வந்து பாருங்க ஒரு கட்டமைப்பு தான். அதாவது பாப்புலாரிட்டி இருக்கு, ஆனா அந்த பாப்புலாரிட்டி அப்படியே உடையாமல், சிந்தாமல், சிதறாமல் இருக்கா அப்படிங்கறத அவர் செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னு நான் பாக்குறேன். இதை எப்படியாவது உடைக்க வேண்டும் அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. இந்த மீன் டைம் ஜென்சியை ஒட்டுமொத்தமாக கொண்டு வருவதற்கு அண்ணாமலையை விட்டா வேற யாருமே கிடையாது. அதற்காக அண்ணாமலை ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்கணும்னு நான் சொல்லல. கட்சி ஆரம்பிக்க மாட்டாரு. மோடியினுடைய தீவிர பக்தர் அண்ணாமலை. இப்போ அவர் கட்சியை உடைச்சிட்டு போனார் சொன்னா, நான் முதலே சொன்ன மாதிரி 90% அந்த பக்கம் போயிடும். அந்த மாதிரியான ஒரு பழியை அவர் சுமக்க விரும்ப மாட்டார். அந்த மாதிரியான ஒரு, அது என்ன சொல்றது, பாஜகவுக்கு, தான் வளர்ந்த பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை அவர் இழைக்க மாட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு விஜய் ஒரு நிமிஷம், விஜய் எப்படி வாசுதேவன் சார் நேர்லயே வந்து பார்த்துட்டாங்க. அண்ணாமலை அவர்கள் பேரை சொல்ல உடனே அவ்வளவு ஆரவாரம், ஆர்ப்பரிப்பு இருக்குன்றத நேர்லயே பார்த்துட்டாங்க. அப்புறம் ஏன் அண்ணாமலை அவர்களுக்கான முக்கியத்துவத்தை பாஜக தலைமை கொடுக்க மறுக்குது அப்படின்ற கேள்வி ஸ்ட்ரைட்டாவே வருதே சார். இதுக்கு மேல என்ன வேணும்? இது வந்து ஜஸ்ட் லைக் தட், ஒரு அது என்ன மெரிகோரவுண்ட் மாதிரி இல்ல, சீட்டு காலியாச்சுன்னா சரி உட்காந்துக்கிறதுக்கு, அப்படி கிடையாது. அது மாநில தலைவர். நான் எல்லாருக்குமே எல்லா மாநில தலைவர்களுக்கும் பொறுப்பு கொடுத்துட்டாங்களா? பொன் ராதாகிருஷ்ணனுக்கு என்ன சார் பொறுப்பு? தமிழிசை சவுந்தரராஜனுக்கு என்ன பொறுப்பு இருக்கு? சிபி ராதாகிருஷ்ணன் அங்க போயிட்டார், சரி ஓகே. பட் மற்ற தலைவர்கள் இல்லையா, எல்லாருக்குமே வந்து வாதத்துக்காக மற்றவர்கள் பேரை சொல்லலாம் நீங்க முடியுமா? பொறுக்கணும் சார். யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் யுவர் டர்ன், ஃபார் யுவர் நெக்ஸ்ட் போஸ்டிங். அதைத்தான் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம், திருப்பிக்கிறோம். சொல்லுங்க சரி பாக்கி சார். இப்போ என்னன்னா, அண்ணாமலை அவர்களுக்கு எப்படி ஆதரவு மக்கள் மத்தியிலும், நிர்வாகிகள் மத்தியிலும், ஜென்சி மத்தியிலும் இருக்கோ, பாஜகவினுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், இன்றைய எம்பிக்கள், இன்றைய மத்திய அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருத்தர் இருக்காங்க, இன்னும் மற்ற மாநிலங்கள் இருக்கவங்களும் சொல்றேன் நான், அவங்கள இருக்கிறவங்க எதிர்ப்பாளர்களும் இருக்கிறாங்களே, அதனால தான் இந்த குழப்பம் இருக்கா பாஜக தலைமைக்கிட்ட? தேர்தல் சமயத்தில் அண்ணாமலை நீங்கள் போட்டியிடலைன்னா தமிழக பாஜகவிலிருந்து அனுப்பப்பட்ட பட்டியலில் என் பேர் இல்லைன்னு சொன்னார். அண்ணாமலை சொன்ன தகவல் இது. ஊடகங்களில் எல்லா பத்திரிகையிலும் வெளியாகுது. இது என்ன அர்த்தம்? தமிழகத்தில் உள்ள பாஜக முன்னணி தலைவர்களுக்கு அண்ணாமலை ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லை. நான் எதிரின்னா ரொம்ப இது அதுவும் வேணும் இல்லை சார், கட்சி நிர்வாகிகளையும் அனுசரித்து தானே போகணும். நான் விஷயத்துக்கு வரேன். சில தலைவர்கள் அவரோடு இணங்கி போகவில்லை, அல்லது அவர் சில தலைவரோடு இணங்கவில்லை. இப்போ இதெல்லாம் இல்லாத கட்சி அது. எல்லா கட்சியிலும் இந்த பிரச்சனை இருக்குது. திமுகவில் கூட உண்டு, அதிமுகவிலும் உண்டு. அதிமுக உண்டுங்கிறது தான் இப்போ கொஞ்சம் 2-3 வாரமாக அடிபட்டது, மாற்றங்கள் வந்தது இல்லையா? திமுகவிலும் உண்டு. அப்போ இதில் என்னன்னா, இதெல்லாம் இயல்பாக இருக்குது. அதன் காரணமாகத்தான் அவரால் தேசிய தலைமைக்கு எதுக்கு இவங்களை பகைச்சிக்கிட்டு நேரம். ஒரு வளரக்கூடிய ஒரு நபர் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களையும் அதிகார வர்க்கத்தையுமே
அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போக முடியல அப்படின்றத கட்சி தலைமை ஒரு கோடாக எடுத்துக்கும் இல்லையா? இப்போ இவர் எப்படி மேலே வந்தார்னா எப்படி இவரோட எல்லாரும் இணங்கி தான் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறது எல்லா நேரங்கள்லையுமே சரி வராது இல்லையா? எல்லா விஷயங்கள்லையும் சரி வராது இல்லையா? அது ஒரு குவாலிட்டி இஷ்யூவாக மாறும்ல. நீங்கள் பெஸ்ட்டு தான், பட் இந்த டேமேஜ் அவருக்கு இருக்குன்றப்போ டெல்லி தலைமை அதுவே ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்துப்பாங்களோ அப்படின்ற கேள்வி வருது. அப்போ டெல்லி தலைமை, நான் வாசுதேவன் சாரோட ஒரு சின்ன முரண்படுகிறேன். டெல்லி தலைமை சில விஷயங்களை சொதப்பி விட்டது, குளறுபடி செய்து விட்டது. மாநிலத்தில் யார் தலைமை சரியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்து யதார்த்த களத்தை பார்த்து, அண்ணாமலையினால் கட்சி வளர்ந்து இருக்கிறது, அண்ணாமலையால் மக்களை ஈர்க்க முடியுது, அண்ணாமலையினால் இளைஞர்களை ஈர்க்க முடியுது, அண்ணாமலையால் கட்சியில் பல உறுப்பினர்கள் சேர்க்க முடியுது, அண்ணாமலையால் ஆட்சியில் உள்ள கட்சிக்கு ஒரு பயத்தை தருக முடிகிறது, பதற்றத்தை தர முடிகிறது. இவ்வளவு ப்ளஸ் பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிட்ட பிறகு அவரை நீக்கினால்தான் கூட்டணி என்று வருவது எந்த வகையில் நியாயம்? ஒரு தேசிய கட்சி அப்படி செய்யக்கூடாது. பாஜக அதிமுக வாக்கு வங்கியை சேர்த்தனோம்னா வெற்றின்றது இல்லை வாக்கு வங்கி அந்த விஷயத்தில் வாசுதேவனோட உடன்படுறேன். தலைமை மாற்றுவதில் எனக்கு உடன்பாடு இல்லை. தேசிய தலைவர் ஒரு மாநில கட்சி எந்த தமிழ்நாட்டு அரசியலிலும் சரி இந்திய அரசியலிலும் ஒரு தலைமையை மாற்றினால்தான் நான் கூட்டணி சேருவேன் என்று ஒருவர் சொல்வதை ஒரு பெரிய இன்னொரு கட்சி ஏற்பது போல ஒரு இறையாண்மைக்கு எதிரான செயல் கிடையாது. கட்சிக்குன்னு ஒரு செவனிட்டி இருக்குல்ல, அதுக்கு முரணானது. இது எங்கள் விவகாரம், எங்கள் கட்சி தலைவர். இப்போ கட்சி தலைமை கொண்டு வர்றது வேற, இவரை நீக்கணும்னு சொல்கிறது வேறு விஷயம், புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஜனதாதளத்துக்கு தமிழக முன்னேற்ற முன்னணின்னு சிவாஜி கணேசன் நடத்தின கட்சி ஓண்டியாகலை, வெற்றி பெற முடியல. அவரை ஜனதாதளத்தில் சேர்த்துக்கங்க என்று பரிந்துரை செய்தார் கலைஞர் கருணாநிதி. விபி சிங் அவரை அழைத்து பேசி கட்சியில் சேர்த்துக்கிட்டார். தமிழ்நாடு ஜனதாதள தலைவராகவே சிவாஜி கணேசன் ஆனார். அது வேற பரிந்துரை, பாசிட்டிவாக இருக்கிறது. இவர் தலைவராக இருக்கக்கூடாது, இவரை நீக்குகள்னு ஒரு கட்சி சொல்லி அதை கேட்டுக்கிட்டு அந்த கூட்டணிக்காக செயல்படுவது பாஜக செய்த மிகப்பெரிய தவறு. சரி சார், சொந்தமாக நிற்க முடியும்னு நிரூபித்தவன், சரி சொந்தமாக வாக்கு சதவீதத்தை மேம்படுத்தி காட்ட முடியும்னு நிரூபித்தவன், அவனை மாற்றினா அது எப்படி சரியாகும்? நிச்சயமா சார், மிக்க நன்றி. பொதுவாகவே ஒரு தலைமையை நியமிக்கிறதுல டெல்லி தலைமை என்னென்ன விஷயங்களை அவங்க உள்ளீடாக எடுத்துக்கொள்ளணும், தமிழகத்தில் பாஜகவின் வளர்ச்சிக்காக நமக்கு என்ன தேவை அப்படிங்கிற ஒற்றை நோக்கத்தோட டெல்லி தலைமை பார்த்தாலே அவருக்கு ஆதரவாக எதிராக என்னென்ன கருத்துக்கள் யார் சொல்கிறார் அப்படின்றத ஈஸியாக அன்னப்பறவை போல பிரித்து பார்க்க முடியும். ஆனால் இந்த கருத்தில் தான் டெல்லி தலைமை கோட்டை விடுகிறதா? தனிக்கட்சி துவங்குவதுன்ற எண்ணம் செல்லும் அளவுக்கும், அப்படி தொடங்கினால் அது மிகப்பெரிய வளர்ச்சியை பெறும் அப்படின்ற மாதிரியான கூடுதல் சப்போர்ட்டிவ் தகவல்களும் வந்து கொண்டிருக்கும் போது இந்த நிலையில கூட டெல்லி தலைமை என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு. இருந்தாலும் அண்ணாமலை தொடங்குகிறாரா தெரியல, என்ன முடிவு வைத்திருக்கிறார், டெல்லி சென்றிருக்கிறார், யாருடன் பேச போகிறார், என்ன பேச போகிறார் அப்படின்ற பல கேள்விகள் தான் இருக்கு. இன்னமும் அதற்கு சரியான அவர் பிரஸ் மீட்ல அவரே சொன்னதான் உண்டு. கருத்துக்களை இந்த தலைப்பின் மீது பகிர்ந்து கொண்ட 2 பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர்களுக்கும் நன்றிகள். மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் தினமலரோடு. நன்றி நேயர்களே.